ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு சாலி கிடைக்கும். சாட்டர்டே ஆள் அதனால நானும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ரெடி பண்ணேன் இவன் போட முடியல. ஸோ அதனால் போட முடியல. ஸோ அதனால் ஆள் படிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ரோஸை தான் பார்க்க முடியும். எங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே பூத்துருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. முள்ளே பாருங்கள் எவ்வளோ இருந்து. இங்கெல்லாம் எதுவும் முள் பெருசாக தெரியுற மாதிரி இல்லை பாருங்க. சுற்றுச்சுன்னா அவ்வளோ தாங்க சாமிகளோ. இப்போ பாருங்க அடுத்து இந்த லெமன் செடி. அடுத்து இங்கே பாருங்கள் என்னோட இந்த பப்பாளி எங்கேனே தெரிலங்க. பாருங்கள் இங்கே இருக்குதா, இதுவா? ஐயோ ஐஸ் பாருங்கள் பப்பாளி எப்படி இருந்துச்சுன்னு. பப்பாளி இந்த இடத்துல பாருங்க அந்த லெமன் செடி. அங்கே வந்துட்டு இன்னொரு லெமன் செடி, அது பூக்கவே மாட்டேங்குது. என்னன்னா நானும் பண்ணுறது. இந்த இடத்துல அப்புறம் கனகாமரம். இந்த இடத்துல என்ன சுக்கிட்டிக்கிறையா, சுக்கிட்டிக்கிறேன்னு என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த இடத்துலப்பா அவரக்காய் தெரியல தெரியல. அதே மாதிரி அப்புறம் இங்கே இருந்த பெரிய செடி இப்போ பாருங்கள். இந்த இடத்த ஃபுல்லாக எடுத்துட்டோம், அந்த செடியே எடுத்துட்டோம். சும்மா இப்போதைக்கு இருக்கிறது தான். இதில் காயும் வராது, ஒன்றும் இப்போதைக்கு வராது. அப்புறம் இங்கே பாருங்கள் கனகாமரத்தில் இத்தனை பூ பூத்துருக்கு. அதை கூட ஆனால் அதில் திக்காக இருக்குது கலரு. இது வந்துட்டு திக்கானாலும் எத்தனை பூ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு முழம் வரணுமா. அதுவும் அந்த அங்கே இங்கே பாருங்கள் 8%. அதே மாதிரி இங்கே ரொம்ப டேஞ்சர் நைட். இங்கே பாருங்கள் இங்கே பாத்ரூமுக்கு கதவு விட்டுருப்போம். கதவு அந்த இடத்துல இப்போ கதவு இருக்கா? கதவு இல்லைல்ல. வாங்க போய்ட்டு காட்டுறேன் எப்படி போய் செடி அடிச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்களா எப்படி விட்டு அடிச்சிருக்குன்னு. இந்த இடத்துல எதுவுமே ஏதோ ஒரு லைட்டு போட்ட மாதிரி இருக்குது செடியெல்லாம். அதே மாதிரி ரீசெண்டாக நேற்றுக்கு பாம்பு வந்துருக்கு. அதுவும் கொஞ்சம் பெரிய பாம்புனா சின்ன பாம்பு தான். ஆனால் அது கட்டை விரியன் அப்போ அந்த பாம்பு தான் வந்து கரெக்டாக இங்கே இருந்தது. இந்த இடத்துல தான் இருந்தது. இந்த இடத்துல முறுக்கெலாம் போட்டு வச்சுருந்தோம், அதெல்லாம் கட்டி பிடிச்சிருந்தோம். இந்த இடத்துல இருந்துருக்கு. எங்கள் தாத்தா தான் நேற்றுக்கு காலைல சாட்டர்டே காலைல இந்த இடத்துல இருந்துருக்கு. இந்த இடத்துல இருந்துருக்கு இல்லையா, அவர் தொட்டுட்டார், பாம்பை தொட்டுட்டார். ஆனால் எங்கள் தாத்தா கடிக்கல. அதே மாதிரி இங்கே இருந்தது. அவர் தொட்டியுமே ஓடிடுச்சு, அந்த இடத்துல ஓடிடுச்சு. இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை தூக்கி போட்டு செத்துருச்சு. கல்லை தூக்கி போட்டுமே செத்து போச்சு இந்த பாம்பு. அப்புறம் மறுபடியும் தலையெல்லாம் நசுக்கி ரொம்ப பிரச்சனைடுச்சு. அதுக்கடுத்து அந்த இடத்துல தான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சில இது மாதிரிலாம் தெரியுது இல்லை, கரையான் பற்றின எப்படி இருக்கும். அந்த இடத்துல சும்மா செம்மண் மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குல்ல, அது கீழே எப்படி இருக்குது அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே தான் பாம்பையே தூக்கி போட்டோம். நிறையா பேருக்கு தெரியும், இங்கே எங்கள் ஊர் பசங்களை கேட்டினாலே தெரியும். எங்கள் வீட்டில் பாம்பு நிறையவே இருக்கும். அதெல்லாம் ஒரு பதவல் மட்டும் தான் இருக்குது. பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள் எப்படியோ அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ உடச்சி போட்ட மாதிரி கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் பப்பி அந்த டாக் படுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துருக்குல்ல. அப்புறம் மல்லிகைப்பூ வருதானே தெரியல. அப்புறம் இந்த இடத்துல பாருங்களேன் இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கத்தாழை தெரியுதா, அந்த இடத்துல நல்லா தெரியும். எப்படி காமிக்கிறாங்க அதுவும் தெரியாது. அந்த இடத்துல தெரியுதா கத்தாழை. இந்த பாருங்க இது வரைக்கும் போயிருந்துக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த இடத்துல 1 2 3 4 5 இதுக்கு தலைஞ்சிருந்துருக்கு பார்த்தீங்களா கத்தாழை. இது நல்லா இருக்குது. கத்தாழையெல்லாம் என்னடா வாடி போய்க்கலாம் கேட்குறீங்க. இந்த இடத்துல கீரை இருக்குது, இந்த இடத்துல கத்தாழை இருக்குது. கத்தாழைக்கு ஃபுல்லாக அந்த பக்கெட் ஃபுல்லாகவே தண்ணி விட்டுருவோம். ஒரு நாளைக்கு சாயந்தரம் தண்ணி பிடிப்போம், மத்தியானம் நடுவில் தண்ணி பிடிப்போம், அப்பவுமே செடி விட்டுருவோம். சாப்பாடு மாதிரி தண்ணி கொடுத்துட்ருப்போம் செடிகளுக்கு. வாங்க அப்புறம் நம்ம பப்பாளி மரம் இவன் தான் தனியாக போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்களேன் இந்த இடத்துல தான் ஏதோ 1 2 விட்டு வச்சுருக்கான். மிச்சம் எல்லாம் அங்கே போயிட்டோம். பாருங்க 2023 எவ்வளோ தெரியுமா இருந்தால் 2023
இவ்வளோ தான் இருந்தான். என் ஹைட்டு கூட இருக்க மாட்டான். இவ்வளோ இருந்தது. இவ்வளோ இருந்து 2023 இவ்வளோ தான் இருந்தான். இவ்வளோ இருந்து இப்போ 2024 இவ்வளோ போயிட்டான். இவ்வளோ அந்த இடத்துக்கு போயிட்டான். இவ்வளோ வந்தேன்னா அவ்வளோ இருந்தான். இப்போ 2025 அங்கே போயிட்டான் பாருங்க. அங்கே கொஞ்சம் ஹைட்டாக போனான். இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அடுத்து இப்படி வந்தோம்னா என்னன்னு தெரியல, வீடியோ கட்டாமலே இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது பாருங்க. 5:42 நிமிஷத்துக்கு ஓடி இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தி மருதாணி இருக்குது. அப்புறம் பெரிய ராட்சச முள்ளுச்செடின்னு சொல்லுகிற நம்ம இது தெரியும். அப்படியே இருந்தாலும் லெமன் செடின்னு பாருங்கள். அவ்வளோ ராட்சச முள்ளெல்லாம் இதில் இருக்குங்க. இங்கே பாருங்கள். அதுவும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செத்தே போயிடுவீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே முள். அதுவும் இந்த மாதிரிலாம் முள் இருந்தால் என்ன ஆகுது பாருங்க. ஒரு முள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்போ அதுக்கு அடுத்து அதுக்கும் இடைஞ்சலில் போயிட்டு இந்த இது இருக்குது, பார்த்து தான் தரணும். மருதாணி இந்த இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து தான் மினியேச்சரை நான் ஒன்று வளர்த்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் வீடியோலே வராது ஒரு இது ஒன்று இருக்குது பாருங்கள். நாங்கள் தான் வளர்த்திட்டு